ஆமென். கரங்களை உயர்த்தி ஹalleluya. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். யோபுவின் புஸ்தகம் 22வது அதிகாரம். யோபுவின் புஸ்தகம் 22வது அதிகாரம், அதனுடைய 21வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீர் அவரோட பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். நீர் அவரோட பழகி சமாதானமாயிரும், அதனாலே உமக்கு நன்மை வரும். கடந்த வாரம் ஓசூர் மீட்டிங்கில் இந்த வார்த்தையை கொண்டு பேச கர்த்தர் கிருபை செய்தார். ஆனால் அந்த பிரசங்கம் முடிந்த பிறகு மீண்டும் இதே வார்த்தையே பரிசுத்த ஆவியானவர் சிந்தையிலே கொண்டு வந்து மீண்டும் மீண்டும் இடைப்பட்டு கொண்டே இருந்தார். இந்த நாளிலே பேசும்படிக்கும் கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். அப்ப கேட்கலாம், ஓசூர்ல கொடுத்த மெசேஜ் தான் இங்கே கொடுக்குறீங்களா? இல்லை, இது பழகுவதற்காக. ஆமென். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவரோடு நமக்கு இருக்கிற பழக்கம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஒரு கடைக்கு போறோம், நமக்கு தேவையான காரியத்தை கேட்கிறோம், வாங்குறோம், பில்லை கொடுக்கிறோம், வரோம். இது பழக்கம் கிடையாது. சர்ச்சுக்கு வரோம், ஜெபம் பண்றோம், காணிக்கை கொடுக்கிறோம், வரோம். இது பழக்கம் கிடையாது. ஆமென். இது நமக்கு அந்த ஆளை தெரியலைன்னாலும் கடையில் போய் இந்த பொருளை எடுத்து கொடுங்கன்னு சொன்னா அவங்க எடுத்து கொடுப்பாங்க. ஆண்டவர் இலவசமா கொடுப்பார், அவ்வளவுதான் வித்தியாசம். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை அவர் வர்ஷிக்க பண்ணுகிறார். சூரியன் உதிக்கிறது அவரை ஆராதிக்கிறவங்க மேல மட்டும் இல்ல, எல்லார் மேலேயும் தான். மழைக்காக நாம ஜெபம் பண்ணது நம்ம வீட்டுக்கு மட்டும் மழை பெய்யாது. மழைக்காக ஜெபிக்காத கடவுளே கிடையாதுன்னு சொல்ற பக்கத்து வீட்டுக்கார மேலையும் மழை பெய்யதான் செய்யும். ஒரு கடையில போய் நாம ஒரு பொருளை கேட்டு வாங்கும்போது அவன் எடுத்து கொடுக்கிறான். அது உங்களுக்கு எந்த ஊரு, உங்களை நான் இந்த ஏரியால பார்த்ததே கிடையாது அப்படி இல்லை. அவனுக்கு தேவை, அவன்கிட்ட கேட்டு வாங்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது கொடுக்கிறார். சகையு, ஆபிரகாம் சந்ததி என்று ஆபிரகாமுடைய மகன் என்று அழைக்கப்பட்ட சகைவுக்கும் கொடுக்கிறார், கானானிய ஸ்திரீக்கும் அதை கொடுக்கிறார். அவரிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுகிறது இல்லை. ஆனால் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், தேவனோடு பழகுகிற அனுபவம். தேவனோடு யார் யார் தேவனோடு நெருங்கி பழகுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாயும் இருக்கும், ஆசீர்வாதமாயும் இருக்கும். இந்த யோபுவின் நண்பர்கள் பேசின வார்த்தைகள் எதுவும் தப்பு கிடையாது. யோபுவை குறித்து பேசின வார்த்தைகளில் நிறைய தெரியாம பேசினாங்க. ஆனா தேவனை குறித்து பேசின வார்த்தைகள் எல்லாம் தப்பு கிடையாது. அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பார்னா, நீங்கள் என்னை குறித்து தப்பா பேசினீங்கன்னு சொல்லியிருப்பார். ஆனா கர்த்தர் அங்க என்ன சொல்றார்? நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசல, நீ ஒருத்தர் நிலைமை தெரியாம பேசல, நீங்க என்ன குறித்து தப்பா பேசிட்டீங்கன்னு ஆண்டவர் சொல்லல. ஏன்னா அவரை குறித்து, எனவேதான் அவர்கள் பேசின வார்த்தைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. நீ தேவனோடு பழகி, தேவனோடு எத்தனை பேர் பழகி கொண்டிருக்கிறீர்கள்? கை தூக்க வேண்டாம். ஆமென். தேவனோடு எத்தனை பேர் பழகி? நாங்க நெடுங்கால நண்பர்கள் அப்படி சொல்ல முடியுமா? What a friend we have in Jesus. இயேசுவில் என் தோழனே கண்டேன். ஆமென். இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை நான் சிநேகிதர் என்றேன். ஏன் சிநேகிதர்னு சொல்றாரு?
என் பிதா எனக்கு சொன்ன எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட. யோபுவே, நீ நிறைய பேசாம அமைதியா ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஆனா எங்க கிட்ட நிறைய பேச ஆரம்பிக்கிறீங்க. ஆண்டவர் சமூகத்தில் என்ன சொல்றீங்க? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தா கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனா எங்க கிட்ட வரும்போது அவர் என்கிட்ட நியாயத்தை சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அப்ப உள்ள கொஞ்சம் நிறைய வச்சிருக்கிறீங்க. அது நீங்க அவர்கிட்ட பழகுங்க. அவர்கிட்ட ஏன் மனம் திறக்காம இருக்கிறீங்க? அவர்கிட்ட சமாதானமா இருங்க. அதனாலே உமக்கு நன்மை வரும். தேவனோடு பழகி. யாருக்கு இந்த ரேமா போகிறது, யாருக்கு இந்த வார்த்தை போகிறது தெரியுமா? உயிர் மட்டும் இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. யாருக்கு? யோபுவின் இப்பொழுது நிலை என்ன? உயிர் மட்டும் இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்டவனுக்கு சொல்லப்படுகிற நற்செய்தியை பாருங்க. நீ தேவனோடு பழகி, நீ சமாதானமாயிரும். அதனாலே அப்போ இப்போ நம்ம நிலைமையை பார்க்கும்போது யோபு நிலைமையை விட ஒரு ஸ்டெப்பாவது மேலதான் இருக்கிறோம். யோபு நிலைமையில இருந்தா நம்ம யார் பக்கத்துல உட்கார முடியாது. நம்ம உட்கார்ந்தாலும் அவர்கள் தள்ளிதான் போய் உட்காருவாங்க. அப்ப யோபுவின் நிலைமையை விட ஒரு ஸ்டெப்பு மேலதான் இருக்கிறோம். அதாவது இதுக்கு மேல ஒண்ணுமே, உயிர் மட்டும் இருக்கு. யோபுவின் நிலைமை என்பது எப்படிப்பட்ட நிலைமைனா உயிர் மட்டும் இருக்கு. உம்முடைய பராமரிப்பு எனக்கு வீட்டை கட்டி தந்தது, உம்முடைய பராமரிப்பு. அப்படி உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. இப்போ இருக்கிறது இந்த ஆவி மட்டும்தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதையும் அணைச்சி போடுறது கொஞ்சம் பேர் சுத்தி. ஆமே, உயிர் மட்டும் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்ல. இப்படிப்பட்டவனுக்கு இனி என்ன நம்பிக்கை இருக்கிறது? அந்த நம்பிக்கை தான் நீ அவர்கிட்ட பழகு, நீ தேவனோடு பழகு. அதனாலே ஒரு நல்ல சிநேகிதியாய் நானும் நீங்களும் அவருக்கு காணப்பட வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். நேற்று இரவிலும் இந்த வார்த்தையை ஆண்டவர் தியானிக்க வைத்து இன்னைக்கு காலையில் எழும்பி இதை எழுதும் போதெல்லாம் ஆமென், மனம் அப்படியே பாரம். ஆண்டவரே, அதாவது நீங்க விரும்புகிற பிரகாரம் நான் பழகாம போயிட்டேனே ஆண்டவரே என்கிற ஒரு ஆமென். நீங்க விரும்புகிற பிரகாரம் உங்ககிட்ட ஜீசஸ் நம்ம டைம் பார்த்து பழகிறோம் ஆண்டவர்கிட்ட. அது பழகிறது இல்லை, அது படம் வைக்கிறது. ஆமாம், ஆண்டவர் பேசிட்டு இருக்கும் போதே இப்படி வாட்சி பார்க்குறோன்னா தயவு செய்து கொஞ்சம் நிறுத்துங்க. சில பிறகு பேசிட்டே இருப்பாங்க, எங்கே ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாங்களோ அந்த இடத்துல நம்ம ஃபினிஷ் பண்ணணும். ஆனால் ஃபுல் ஸ்டாப் வைக்கவே மாட்டாங்க, போயிட்டே இருப்பாங்க. சிலர் இப்படி அவசரமாக நம்ம எங்கேயா போகும்போது சிலர் இங்கே பிஸியா ஃப்ரீயா எதுவும் கேட்க மாட்டாங்க, வந்த உடனே தொடங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நான் பார்த்துட்டே இருப்பேன், எங்கே ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம், எங்க கேப், மூச்சு விடாம 119ஆம் சங்கீதம் சொல்றது போல போயிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல அப்படி மூச்சு விட்டாங்கன்னா அப்புறம் லாஸ்ட்ல என்னாச்சு, லாஸ்ட்டுக்கு போயிடும். லாஸ்ட் இருக்கட்டு, இப்பதான் இப்படிதான். முந்தி அப்பா இருக்கிற காலத்துல ஒரு வயசான ஒரு தாயார், ஏற்கனவே 2-3 பேர் அந்த டைம் சாட்சி பகுதி இருக்கும், மைக்கு ஒவ்வொரு இடத்துலையா போகும், ஒவ்வொருத்தராக சொல்லி அப்பாவுக்கு பிரசங்க டைம்லாம் தாண்டி போயிட்டு அப்பா ஸ்தோத்திரம் எத்தனையோ ஸ்தோத்திரம் சொல்லி பார்த்தாச்சு. சாட்சி நேரத்தில் ஸ்தோத்திரம் வருதுனாலே மைக்கை வச்சுட்டு போங்கன்னு அர்த்தம். பழைய மக்களுக்கு அது தெரியும், புதிய மக்களுக்கு என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஒருவேளை என் சாட்சி கேட்டு பாஸ்டர் ரொம்ப ஆண்டவர் மயப்படுத்துகிறாங்க. 2-3 ஸ்தோத்திரம் சொல்லி 3 பேரை உட்கார வச்சாச்சு. அப்போ ஒரு வயசானவங்க ஒருத்தங்க, ஒரு 75 வயசு இருக்கு, பின்னாடி இருந்து கை காட்டுறாங்க. சரி, வயசானவங்க கை காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அப்பா கொடுங்க.
அவங்க மைக் எடுத்துட்டு, நான் 7ஆம் வகுப்பு படிக்கும் போது நாங்கள் ஏம்மா நீங்க 7 அதில் 2 உலக போருக்கு முன்னாடி நடந்த சம்பவம். 7ஆம் வகுப்பு முடிந்து எவ்வளோ நேரம் ஆச்சு, அங்கேயே ஃபுல் ஸ்டாப் வச்சு அந்த மைக்கை வாங்கிட்டாங்க. ஆனால் ரொம்ப நேசிக்கிறவங்கள்ட்ட நம்ம மனம் திறக்கும் போது நீங்கள் நல்ல என்னை ரொம்ப அதாவது பைபிளில் இருக்கிற அத்தனை கதாபாத்திரங்களுமே நமக்கு ஒரு சவாலை வச்சுட்டு போயிட்டாங்க. நான் பல முறை சொல்லியிருக்கேன். ஏன்னா சில வார்த்தைகள் ரிப்பீட்டடாக சொல்கிறேன்னா அது என்னை ரொம்ப பாதிச்சிருக்குன்னு அர்த்தம். அதில் ஒன்று தான், மோசே மாத்திரம் ஏறி வாங்குறார். யாத்திராவும் 24 எடுக்க வேண்டாம். மோசே மலை மேலே ஏறிட்டார். மேகம் மூடிட்டு 6 நாள் உட்கார்ந்து இருக்கிறார். மேகம் மூடிட்டுனாலே கர்த்தர் இருக்கிறார் அர்த்தம். மேகத்தின் நடுவில் இருந்து கர்த்தர் 7ஆவது நாளில் மோசேன்னு கூப்பிடுறார். 6 நாள் ஒன்றும் பேசல, சும்மா 2 பேரும் மாறி மாறி. என்ன ஃப்ரெண்ட்ஷிப் இது! ஒண்ணுமே பேசல, சும்மா அவரு கூட. கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார், அவன் என் சாயலை கண்டான்டல்ல காண்கிறான். அவனுக்கு என்ன பார்த்துட்டே இருந்தா போதும்பா. நாம அவரை சுத்தி பார்க்கிறோம், ஏதாவது கொண்டு வந்திருக்கிறாரா? கை வேற பின்னாடி இருக்கு. ஒருவேளை அந்த கையில மோசே அவரை அப்படி பார்த்துட்டே இருக்கிறான். 6 நாள் உட்காந்து 7ஆவது நாள்ல மோசே அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு. நம்ம கிட்ட 6 மணி நேரம் பேசினாலும் ஆண்டவரே ஒண்ணுமே பேசல, ஆனா கூடவே இருக்கிறான். நீ தேவனோடு பழகி சமாதானமாயிரும். நம்ம எங்கே தேவனோடு இருக்கிற யோபு சொல்றார், உம்முடைய ரகசிய செயல் என் கூடாரத்தில் இருந்தது அப்படிங்கிறார். ரகசிய செயல்ங்கிற வார்த்தைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஷிப். ஒரு காலத்தில் நானும் ஆண்டவரை அப்படி இருந்தோம். இப்போ என் வாழ்க்கையே அப்படி ஆயிட்டே, இப்படி ஆயிட்டே. ஆமே, ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவு, இந்த உறவாடவே உதவாத எண்ணில் நீர். ஃபர்ஸ்ட் டைம் இந்த பாட்டு கேட்டுட்டே இருக்கிறேன். தேவகுமார பாட்டு, அரியலூர் வெஸ்லி ஐயா அவங்களுடைய பாட்டு. அருமையான சகோதரன் பிராங்க்லின் சென்னையிலேருந்து இந்த பாட்டு அழகா பாடியிருப்பாங்க. அப்படி கேட்டுட்டே இருக்கிறேன். ஒவ்வொரு லைனா நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, பாட்டு நல்லா இருக்கு, என்ன நினைச்சிருங்க ஓகே. ஆனா இந்த உதவாத எண்ணில் உருவானீர்னு வார்த்தை வந்ததும் அப்படியே உடைச்சிட்டேன். இவனால எனக்கு எந்த யூஸும் இல்லைன்னா உறவுகள்லாம் விலகும். இதுதான் உலகம். ஆனா இவனால 5 காசுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சோம் எனக்கிட்ட அந்த ருசிச்சவங்க மட்டும் கைகளை உயர்த்தி, உதவாத எண்ணில் நீர் உறவாணி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. ஆமே, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க நீங்க 1 கொரிந்தியர் 1:9 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க அந்த வசனத்தை. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்மளை அழைச்சதே அதுக்கு தாங்க, கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருக்கணும். ஃபெலோஷிப் வித் ஜீசஸ். நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருப்பாங்க, ஆனால் நம்ம ஃபெலோஷிப் எல்லாரோட வைக்க மாட்டோம். ஆமாம், எல்லாரோடும் இணைந்து பயணிக்க மாட்டோம்.
எல்லாரோடும் போய் உட்கார்ந்திருந்து சாப்பிட மாட்டோம். ஆண்டவர் வந்து இந்த நம்ம கிட்ட வர்றது ஜஸ்ட் ஒரு 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 ஸ்நேகம் பாராட்டிட்டு போறதுக்கல்ல. நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு கூட அவன் கூட உட்கார்ந்து சாப்பிட விரும்புகிறேன். இந்த பழக்கம், இந்த ஃப்ரெண்ட்ஷிப், இந்த ஃபெலோஷிப், இதுக்கு தான் அழைச்சிருக்கிறார். அப்போ யார் தேவனோடு உண்மையிலே நெருங்கி பழகிறார்களோ அவர்கள் அழைப்பை கனப்படுத்துகிறார்கள். அழைப்பை கனப்படுத்துகிறவர்கள் எவர்களோ அவர்கள் அழைத்தவரை கனப்படுத்துகிறார்கள். அழைத்தவரை ஒருத்தங்க கனப்படுத்தும் போது கர்த்தர் தெளிவாய் சொல்லிவிட்டார், என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன். அப்ப தேவனோடு பழகுகிறவர்கள் பிதாவை கனம் பண்ணுகிறார்கள். பிதாவை கனம் பண்ணுகிறவர்கள் தேவனால் கனப்படுத்தப்படுகிறார்கள். எனவேதான் தேவனோடு பழகி சமாதானமாயிரும். ஆண்டவரோடு பழக முடியாத அளவுக்கு ஏதாவது வருத்தங்கள் இருக்குமானால் அதை பேசி தீத்துரு. 2 பேருக்குள்ள சமாதான குறைச்சல் இருந்தா பேசி தீத்துறணும். ஆமா, 2 நாளா ஜோமன் உள்ள ஒரு சின்ன வருத்தம் ஆண்டவர் மேல எனக்கு என்ன வருத்தம், ஆண்டவர் நான் இப்படி எல்லாம் நினைச்சேன் நீங்க செய்வீங்கன்னு செய்யல, அதனால ஒரு வருத்தம். சரி, அதை விடுங்க. நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா அவர் பெரிய தேவன், அவருடைய வல்லமை உள்ளவர். பைபிள் இருக்குல்ல, அவரை துக்கப்படுத்தாதன்னு இருக்குல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனமாகிய குமாரத்தினுடைய காயத்தின் நிமித்தம் நானும் காயப்பட்டேன். ஆண்டவர் கண்ணில் கண்ணீர் வருதில்லை. எப்ராஹிமே, நீ எனக்கு அருமையான பிள்ளை அல்லவா, நீ எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவா, நான் உனக்கு விரோதமா பேசினதுல இருந்து என் உள்ளம் அப்படி கொதிக்குதுப்பாங்கிறாரு. வேஷமில்லாமல் பாசம் காண்பிக்க ஒரே ஒருவரே உண்டு, அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரோடு பழகிறதுல கவனமா இருக்கணும். வேதத்துல நன்றாய் நெருங்கி பழகின 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. யாரெல்லாம்? உங்களுக்கு தெரியும்னு எனக்கு நல்லா தெரியும், சொல்லவும் வாயை திறக்கிறீங்க. காத்து மட்டும் வருது. ஆல்ரெடி காத்து இந்த இதுல இருந்து வருது, அது தேவையானது, போதும். தெரிஞ்சா சத்தமா சொல்லுங்க. இந்த சைடுல இருந்தா வருது, இந்த சைடு கரெக்ட் தான், சொல்லுங்க. தாவீது கோலியாத்தா, தாவீதும் யோனத்தானும், இந்த 2 பேருடைய அந்த சிநேகம் என்பது வேதம் நமக்கு காண்பித்திருக்கிறது. பழைய ஏற்பாட்டு எல்லாமே புதிய ஏற்பாட்டுக்கு நிழலா இருக்கிறது. வேதமே ரொம்ப சுருக்கி தான் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த இவர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இந்த அளவுக்கு மேன்மையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், எப்படி யோனத்தான் தாவீதை நேசித்தானோ அப்படியே தாவீதின் வேரும் தாவீதின் குமாரனுமாய் வந்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் நேசிக்க வேண்டும் என வேதம் நமக்கு அந்த பாடத்தை முன்வைக்கிறது. 2 பேர், யோனத்தான் தாவீதை நேசித்த விதங்கள் ஒரு 5 காரியத்தை காலையில் பரிசுத்த ஆவியானவர் அதை தான் மெடிடேட் பண்ண வைத்தார். அதை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 18, 19, 20 அதிகாரங்களிலே நாம் இதை பார்க்க முடியும். 18வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவன் சவுலோடே பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். யோனத்தான் தாவீதை நேசித்தான் என்றல்ல, உயிரை போல, உயிரை போல. யோனத்தான் தாவீதை நேசிக்க காரணம் என்னவென்றால், தாவீதால் கிடைக்கப்பட்ட பெரிய ரட்சிப்பு. அதற்கு முந்தின அதிகாரத்தில் சவால் விட்ட கோலியாத், இதோட எல்லாம் முடிந்தது என்ற நிலையிலே யோனத்தான் நிற்கிறான். எல்லா இஸ்ரவேலரும் நிற்கிறார்கள். இப்பொழுதுதான் ஈசாயினிடத்திலிருந்து அனுப்பப்படுகிறார் தாவீது. இனி மீட்புக்கு இனி வழியே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பழைய ஏற்பாட்டில் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், தீர்க்கதரிசிகளை தேவ மனிதர்கள் தேவனால் அனுப்பப்பட்டு கொண்டே இருந்தார்கள். அவங்க காலத்தில் அவங்க என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தாங்க.
ஆனாலும் முடிவு எப்படி ஆயிட்டுன்னா அப்படியே இருண்ட காலத்துக்குள்ளே போயிட்டு. இப்ப தீர்க்கதரிசியும் இல்லை, யாரும் கிடையாது. ஒரு இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனால் உண்மையில் கர்த்தர் உதிப்பார் என்ற வார்த்தையின்படிதான் இப்போ எத்தனையோ தீர்க்கதரிசிகள், மோசே துவங்கி சகரியா வர தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அனுப்பப்பட்டு இல்ல, அப்படியே லாஸ்ட்ல எது மேற்கொண்டு நிற்கிறது என்றால் இருள். இந்த இடத்துலதான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்கவும், கோலியாத்தை போன்று எழும்பி நின்ற சத்துருவின் தலையை நசுக்கவும் பிதாவினால் அனுப்பப்பட்டார். யோனத்தானே, நீ தாவீதை நேசிக்க காரணம் என்ன? காரணம் ஒண்ணே ஒண்ணுதான். அவரால் நாங்கள் மீட்கப்பட்டோம், அவரால் நாங்கள் காக்கப்பட்டோம், அவரால் நாங்கள் இன்றும் உயிரோடு இருக்கிறோம். தேவனால் கிடைக்கப்பட்ட மீட்பை பெரிதாய் பார்க்கிறவர்கள் ஆண்டவரை எப்படி நேசிப்பாங்கன்னா உயிரை போல நேசிப்பாங்க. உயிரை போல நேசிக்கிறதுனா என்ன நான் எப்படி நேசிக்கிறேனோ அப்படி அவரை நேசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவரும் இல்லையே. என்ன நான் எப்படி நேசிக்கிறேனோ உயிரை போல. என் உயிரே என் இயேசுவே, என் உறவே என் இயேசுவே, பழுதாய் கிடந்த என்னை பயன்படுத்தின அன்பே, பாவம் நிறைந்த என்னை நீர் இல்லாமல் நான் இல்லை. நல்ல கவனிங்க. நமக்கு தெரியும் தாவீது நேசத்தை தான் நேசத்தை முதல்ல காண்பிக்க ஆரம்பித்தார். அது அடையாளமாக தான் அந்த யுத்தத்துல முன்னாடி போய் நிற்கிறார். ஜெயிக்கிற உயிரை பணயம் வைத்து. யோனத்தானே, இந்த தாவீதால் உங்களுக்கு எப்படி மீட்பு கிடைத்தது? தாவீது உயிரை பணயம் வைத்து. சவுல் தாவீதுக்கு ஷீல்டு கொடுக்கிறார், எல்லாம் கொடுக்கிறார். அதையெல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு என் ஆண்டவர் தம்முடைய உயிரை பணயம் வைத்து அவருடைய உயிரை வைக்க எப்படி அவர் தம்மை வெறுமையாக்கி வந்தார். பரலோக பாதுகாவல் அவருக்கு இருந்தது, மகிமை அவரை சூழ்ந்திருந்தது. அதையெல்லாம் விட்டு வெறுமையாக்கி வந்து இயேசு சிலுவையில் மரித்ததை நேசமாய் பார்க்கிறவர்கள் எவர்களோ அவர்களே. இயேசு எனக்கு நிறைய நன்மை செய்தாருங்க, நிறைய நன்மை செய்கிறார், எல்லார் வாழ்க்கையிலும் செய்கிறார். நம்முடைய ஆண்டவருடைய அன்பு அந்த நன்மையை வச்சு கணக்கிடாமல் அவர் சிலுவையிலே நமக்காய் மரித்தாரே, அதை வைத்து பார்க்கும் போதுதான் யோனத்தான மாதிரி நேசிக்க முடியும். ஆமென். உயிரை போல நேசிக்க காரணம் என்ன? அவர் உயிர் கொடுத்ததுனால. தாவீது யோனத்தான நேசிக்கிறதுக்கு காரணமே கிடையாது. ஆனா யோனத்தான் தாவீதை நேசிக்கிறதுக்கு காரணம் இருக்கிறது. அவர் நம்மேல் அன்பு வைக்கிறதுக்கு என்ன ரீசன் இருக்கிறது? நாம் யாராயிருந்தோம்? நாம் அவருக்கு சொந்தமானவர்களா? யூத கோத்திரத்தில் பிறந்தவர்களா? இஸ்ரவேலரா? இல்லவே. நாம் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், தேவனற்றவர்கள், வாக்குத்தத்தத்துக்கு அந்நியர், நம்பிக்கை இல்லாதவர்கள், புறஜாதியார். நாம் சத்துருக்களாயிருந்தோம், நம் பாவிகளாயிருந்தோம், நம் பலவீனராயிருந்தோம். அவர் நம்மை நேசிக்கிறதுக்கு நம்மில் காரணம் ஒன்றுமில்லை. ஆனால் நாம் அவரை நேசிப்பதற்கு நிறைய காரணம் இருக்கிறது. எந்த காரணமும் இல்லாத என்னையே கர்த்தர் நேசிக்கும் போது எல்லா நன்மைக்கும்
எல்லா சமாதானத்துக்கும் எல்லா மீட்புக்கும் காரணராய் இருக்கிற என் ஆண்டவரை நான் எப்படி நேசிக்கணும்? உயிரை போல. அவன் எப்படி ஆரம்பத்தில் நேசிக்க ஆரம்பிக்கிறானா? உயிரை போல. அடுத்து அவனுடைய நேசத்தை பாருங்க. 3வது வசனத்தை வாசியுங்கள். யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல. இப்ப எப்படி நேசிக்கிறான்? ஆத்துமாவை போல. முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறது? நான் என்ன எப்படி நேசிக்கிறேனோ அதே போல அந்த நேசம் வளர்ந்து வளர்ந்து எப்படி போகுதுன்னா இப்போ ஆத்துமாவை போல. இந்த மாம்சம் அழிஞ்சிரும். அப்ப நான் உயிரை போல நேசிச்சுட்டேன்னா ஒருவேளை இந்த மாம்சம் பலவீனமாகும் போது அந்த நேசம் பலவீனமாக வாய்ப்பு இருக்கிறது. இந்த தீபம் மங்கும் போது அந்த நேசம் மங்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனா ஆத்துமா என்பது என்று வாழக்கூடியது. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. அப்போ யோனத்தான் இப்போ எப்படி நேசிக்க ஆரம்பிக்கிறானா? ஆத்துமாவை போல, ஆத்துமாவை போல. ஆத்துமா என்பது அழியாது, அது என்றென்றும் வாழக்கூடியது. ஆமென். அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஆமென். அப்ப இப்ப யோனத்தான் தாவீதை எப்படி நேசிக்க ஆரம்பிக்கிறார்னா, ஆமென், நேத்து இதை எனக்கு செய்தார், நான் நேசித்தேன், நாளைக்கு அவர் எனக்கு ஒன்னும் செய்யலைனாலும் இந்த அன்பை நான் குறைக்க மாட்டேன். நாளைக்கு அவர் எனக்கு எதுவுமே செய்யலைனாலும், ஒண்ணுமே செய்யலைனாலும் இந்த நேசத்தை நான் குறைக்க மாட்டேன். நாளைக்கு இந்த மாம்சம் அழுகி போனாலும் இந்த அன்பு நிற்கும். இந்த அன்பு நிற்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. உயிரை போல, ஆத்மாவை போல. அதான் உள்ளான அன்பு. உள்ள நேசத்தால் அப்படி பொங்கிட்டே இருக்கும். பழையோர் பாட்டு உண்டல்லவா, என்னுள்ளம் தேவன் பா பொங்கி வழியுதே. பாடுங்க. இயேசுவை ரட்சித்தார் ஆடி பாடுவேன், எவரும் அறியார் என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. உள்ளம் பொங்கி 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 பொங்கி. ஒரு விஷயம் கூட, என் உள்ளம் தேவன் பொங்கி வழியுதே. இயேசுவை ஆடி பாடு. ஓ, எவரும் அறியாது உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 பொங்கி. இந்த யோனத்தான் தாவீதை நேசிக்கும் போது, நேசிக்க ஆரம்பிக்கும் போது சவுலுக்கு தாவீதை ரொம்ப பிடிக்கும். சவுல் தாவீதை நேசிக்கும் போது யோனத்தான் தாவீதை நேசித்தா. சவுல் தாவீதை பகைத்த போதும் யோனத்தான் தாவீதை நேசித்தா. இதுதான் ஆத்துமாவை போல. சவுல் யாரு? யோனத்தானுக்கு அப்பா. முதல்ல யோனத்தான் தாவீதை பக்கத்துல வந்து பார்க்கிறது எப்பொழுது? 1வது வசனம், அவன் சவுலோடே பேசிட்டு இருக்கும்போது, அப்பா கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது, எங்க அப்பாவுக்கு இவரை ரொம்ப பிடிக்குது, அதனால எனக்கும் பிடிக்குது. இப்போ எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கல அவரை, இனி எங்க அப்பாவுக்கு பிடிக்கிட்டாலும் பரவாயில்ல, எனக்கு அவரை பிடிக்கும். ஆமென். என்னை ஆண்டவருக்குள்ளே வழி நடத்துறது ஒருவேளை என்னுடைய பெற்றோரா இருக்கலாம், யாரா இருக்கலாம். அவங்க நேசிக்கிறாங்க, நான் நேசிக்கிறேன். அவங்க விட்டாங்க, நான் விட்டேன். இதெல்லாம் உயிரை போல. எனக்கு முன்னாடி இருந்தவங்க நேசத்தை குறைச்சாலும், கர்த்தருக்கு விரோதமா எழும்பினாலும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் இந்த நேசம். உன்னத பாட்டு 8:7 சொல்லப்பட்டிருக்கிறது, திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது. ஒரு பிரச்சனை வந்தது, நேசத்தை விடுறதல்ல, ஆத்மாவை போல நேசிக்கிறது. எவ்வளவு தண்ணீர்கள் அலை புரண்டு ஓடினாலும். சங்கீதம் 42 தாவீது சொல்லுகிற முடியாது, அலைகளும் திரைகளும் என் மேல் புரண்டன. அப்படி இருக்கிற நிலைமையில தாவீது சொல்லுகிறார், மான்கள் நீரோடே வாஞ்சிக்கிறது போல என் ஆத்துமா மேல் வாஞ்சையா இருக்கிறது. ஆத்துமாவை போல நேசிக்கிறான்.
1 சாமுவேல் 19வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். சவுலின் குமாரனாகி யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாயிருந்தான். அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, என் தகப்பனாகி சவுல் உம்மை கொண்டு போட வகை தேடுகிறார். இப்போதும் நாளை காலமே நீர் எச்சரிக்கையாயிருந்து மறைவான இடத்தில் ஒளித்துக் கொண்டிரும். நான் புறப்பட்டு வந்து நீர் வெளியில் இருக்கும் இடத்தில். யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, எதை அறிவித்துனா 1வது வசனத்துல தாவீதை கொண்டு போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடு. அப்போ நான் சரித்திரத்துக்குள் போகவில்லை. அப்போ நேசத்தின் அடையாளம் என்ன தெரியுமா? எதையுமே அவருக்கு மறைத்து வைக்க மாட்டான், மறைத்து வைக்க மாட்டான். அறிந்ததையெல்லாம் அறிவிச்சுட்டே இருப்பான், அறிவிச்சுட்டே இருப்பான். தாவீது பாருங்க, எல்லாத்தையும் சொல்லுவார். எரேமியா சொல்றார், என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டி விட்டேன், என்னெல்லாமோ சொல்லணும்னு வந்தேன், சொல்லிட்டேன், நிறைய சொல்லிட்டேன், நிறைய பேசிட்டு, எதையுமே மறைத்து வைக்க மாட்டான். நம்ம பிரச்சனை என்னன்னா, நமக்குன்னு ஒரு பிரேயர் ஃபார்மேட் இருக்கு பாருங்க, அதை தாண்டி வெளியே போக மாட்டேங்கிறோம், மனம் திறந்தே பேச மாட்டேங்கிறோம். ஆண்டவர்கிட்ட மனம் திறந்து பேசாத காரணம் என்னவென்றால், நாம் இன்னும் அதை பழகணும், அவர்கிட்ட பாசமா இருக்கணும், அவர் நேசிக்கணும். அந்த நிலையை நம்முடைய நேசம் வந்து சவுல மாதிரி தான் இருக்கிறது. சவுல் ஆரம்பத்தில் தாவீதை மிகவும் நேசித்தான், அடுத்து பகைக்கிறான், அடுத்து என் மகன் அல்லவோ தாவீதே நீ திடீர்னு பாசம், திடீர்னு கோபம், இப்படிதான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. யோனத்தான மாதிரி இல்லை. யோனத்தான் பாருங்க, உயிரை போல நேசித்தான், ஆத்மாவை போல நேசித்தான், மிகவும் நேசித்தான். இப்படித்தான் போயிட்டே இருக்கும் யோனத்தானுடைய எல்லாம். உயிரை போல நேசித்தான், ஆத்மாவை போல நேசித்தான், மிகவும் பிரியமா இருந்தான். இந்த நேச லெவல் வந்து நாளுக்கு நாள் கூடுதே தவிர குறையல. இதுதான் ஆத்மாவை போல நேசிக்கிறது. இந்த நேசத்தை தான் கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். இப்படி நாம் ஒரு இடத்துல பழகும் போது ஆரம்பத்திலே, அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசம், நீ ரட்சிக்கப்பட்ட போது என்னை எவ்வளவு நேசித்தப்பா, அது இப்போ இல்ல. எபேசு சபைக்கு சொல்றார், எல்லாத்திலையும் வளர்ந்துட்ட, ஆனா அன்புல குறைஞ்சிட்டியே. நீ எல்லாத்துல வளர்ந்துட்ட, அன்புல குறைஞ்சிட்ட. யோனத்தானுடைய லவ் பாருங்க. யோனத்தான் உயிரை போல ஆத்மாவை போல மிகவும், அந்த நேசம் குறையல. ஹல்லேலூயா. உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ, தண்ணீரும் வெள்ளங்களும் தவிக்க முடியாது. நேரம் போகிறதுனால இரண்டாவதாக, ஆமென், 18வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை ஒரு விசை கூட வாசியுங்கள். அவன் சவுலோட பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடே இசைந்திருந்தது. ஒன்றாய். இந்த ஒன்றாய் இசைந்திருக்கிறதுனா என்ன அப்படின்னா, தாவீதின் நினைவுகளுக்கும் செயல்களுக்கும் எதிராய் யோனத்தான் செயல்படவே மாட்டான். தாவீது ஒன்னு நினைச்சிட்டு இது செய்யணும்னு நினைக்கிறாரு, யோனத்தான் வந்துட்டு அப்படியா சே நான் வேற எல்லாம் நினைச்சேன் அப்படி சொல்ல மாட்டான். இதான் ஒன்றாய் இசைந்திருக்கிறது. ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க ஒண்ணு நினைக்கிறீங்களா ஆண்டவரே, அப்படியே நடக்கட்டும். எனக்குன்னு ஒண்ணு செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா ஆண்டவரே, அப்படியே நடக்கட்டும். தேவனோடு பழகுகிறவர்கள் அவரை ஆத்மாவை போல நேசிக்கணும், ஒன்றாய் இசைந்திருக்கணும். ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. அதாவது ஒரே காரியத்தில் 2 பேரும் ஒருமனப்பட்டு ஒருமித்து நடந்து இல்ல. ஆனா நோவாவை பாருங்க, அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டே இருந்தான். சஞ்சரித்துக் கொண்டிருந்தான்ங்கிற வார்த்தைக்கு ஆமென் ஆங்கிலத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கும், he walked with God. அவன் தேவனோடு நடந்தான். யோனத்தான் அரண்மனையில் வளர்ந்த பையன்,
தாவீது வீட்டில் பிறந்தாலும் காட்டில் வளர்ந்த பையன். நினைவுகள்ல நிறைய வித்தியாசங்கள் உண்டு, செயல்கள்ல நிறைய வித்தியாசம் உண்டு. ஆனால் தாவீதின் மேல யோனத்தான் வைத்த நேசம் அவனையே சார்ந்திருக்க பண்ணிட்டு, யோனத்தானுக்கு ஏன் நினைவே வராத நிறைய நிறைய பிளான் உண்டு யோனத்தான். அப்படி பிளான் எழும்போது அவர் செய்யட்டும், அவர் நினைக்கிறது அவர் செய்யட்டும். இதுல நீங்க என்ன செலக்ட் பண்ண விரும்புறீங்க? அவன் எனக்குள்ள ஒரு விருப்பம் இருக்கு, அந்த விருப்பத்தை நான் அப்படியே வச்சுட்டு அவர்கிட்ட கேட்கிறேன், தாவீதே இதுல இதுல எந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, இதுல எது நல்லா இருக்கு? என்னுடைய A to Z எல்லாமே நான் அவரை சார்ந்து இருக்கிறது. அவருக்கு எதிராயிடக்கூடாது, அவருடைய நினைவுக்கு நான் எதிராயிடக்கூடாது, அவருடைய செயலுக்கு நான் எதிராயிடக்கூடாது. லோத்து நன்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததும் ஆபிரகாமை விட்டு பிரிந்து போனார். அதுக்கு மேல சேர்ந்து நடக்க முடியல. யோனா தேவ திட்டம் யோனாவுக்கு பிடிக்கல. ஆண்டவர் நினிவேக்கு போங்கிறார், யோனாவின் நினைவோ தர்ஷீசுக்கு போகணும்னு இருக்கு. அப்போ இசைய முடியல. என் நினைவு தான் எனக்கு முக்கியம் என்றால் என்னால் தேவனோட இசைய முடியாது. நான் மீட்கப்பட்டவனா இருக்கலாம், நான் ஊழியக்காரனா இருக்கலாம், நான் யாரா இருக்கலாம், எனக்கு ஏன் பிளான் தான் முக்கியம். எனக்கு நான் இவ்வளோ பிளான் பண்ணி இவ்வளோ நினைச்சு வச்சிருக்கிறேன், நீங்க திடீர்னு வந்து இது இல்ல அதுங்கிறீங்க, அதெல்லாம் எனக்கு முடியாது. இதை ஃபர்ஸ்டே சொல்ல வேண்டியதானே. நம்மளாம் இப்படிதானே சண்டை போடுவோம். இதை முதலே சொல்ல வேண்டியதானே. இல்ல அவருடைய பிளான் என் பிளான் அப்படிப்பா. அது என்னப்பா கையில வச்சிருக்கிற, என்ன யோனத்தான் கையில வச்சிருக்க, அது ஒண்ணும் இல்ல, அது ஒரு டிஷ்யூ பேப்பர். அவருடைய நிறைய காரியங்களை விருப்பங்கள் எல்லாம் எழுதி வச்சிட்டு இருக்கும் போது தாவீதுக்குன்னு ஒரு பிளான் இருக்கு. தாவீது அதை சொல்லும் போது யோனத்தானே இப்படி ஒரு பிளான் இருக்கு, இன்னைக்கு இங்கே போகலாமா, இன்னைக்கு இதை பார்க்கலாமா, இன்னைக்கு இதே செய்யலாமான் இருக்கும்போது பாக்கெட்ல இருந்து யோனத்தானே ப்ரிப்பேர் பண்ணி வச்சதெல்லாம் எடுத்து அப்படி கசக்கிரி, என்ன யோனத்தான் அது ஒண்ணு இல்லை. நான் என்னுடைய தெரியும் நமக்கு தேவனோடு இசைந்து நீ தேவனோடு பழகி சமாதானமாறு. அவருடைய திட்டம் ஒண்ணு, என் திட்டம் வேற ஒண்ணு. இது ரெண்டும் வைக்கும் போது எப்படி ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் வாக்குவாதம் வந்ததோ அந்த வாக்குவாதம் தான் எழும்பும். ஒரு ஆபிரகாமே வாக்குவாதம் வரக்கூடாதுன்னு தான் என்ன செய்யறாரு, நமக்குள்ள சண்டை வந்துடக்கூடாது, அதனால நீ என்ன செஞ்சிரு, போயிரு. உனக்குள்ள வேற நினைவு எனக்குள்ள வேற நினைவு இருக்குமானால் நாம் இருவரும் பயணித்தால் நமக்குள்ள சண்டை தான் வரும். சில நினைக்கிறாங்க அதனாலதான் வீட்டில் ஓயாத சண்டையோ. தேவனோடு ஏன் தேவ சமூகத்தில் நம்மால உறவாட முடியாம ஏன் போராடுறோம்னா இதுதான் விஷயம். இசைந்து இருக்கிறவன் எப்பொழுதும் உறவாடுவான், இசைந்திராதவன் போராடி கொண்டே இருப்பான். அவனுக்கு தேவ சமூகத்தில் நிம்மதி இருக்காது, ஒரே போராட்டமா இருக்கும். தாவீது எங்க போறது ஆண்டவரே, நான் பாதாளத்தில் போய் படுக்க போட்டாலும் கடைசியில் ஒரு மனுஷன் இளைப்பாறுதல் எங்க தேடுற பார்த்தீங்களா, எங்க பாதாளத்தை விட மாட்டார், அங்கேயும் உம்முடைய கை. தேவ சமூகத்தில் போராடுறோமா, தேவ சமூகத்தில் உறவாடுறோமா? இயேசுவை பார்த்தீங்கன்னா அவர் முகம் அப்படி பிரகாசித்தது, மோசையை பார்த்தீங்கன்னா பிரகாசித்தது. ஏன் அவங்க எல்லாம் உறவாடுறாங்க. யாக்கோபை பார்த்தா போராட்டம், ஒரே போராட்டம். அதனால யாபோகாட்டின் கரையில் அவர் ஒரே அழுக, ஓன்னு அழுக. அவருடைய நினைவுகளுக்கு மாறா என் நினைவுகள் இருந்தா தேவ சமூகமும் எனக்கு போராட்ட களமா தான் இருக்கும். ஆண்டவர் நான் இப்படி நினைச்சிட்டு வந்தேன், ஆண்டவர் நீங்க என்ன பிளஸ் பண்ணுங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் உன் பேர் என்னங்கிறார். இப்ப யாக்கோபு இன்னும் வெளி பிரகாரமா தான் பாக்குறான். ஐயோ ஏசா விழுந்துருவான்னு பயமா இருக்கு. என்னுடைய நினைவு வேற யாக்கோபு, நான் ஒன்னதான் தொடரும். இனி ஒத்துக்கிட்டா உறவு, இல்லைன்னா வாழ்க்கை ஃபுல்லா போராட்டம். கடைசியில் பொழுது விடியுது, கர்த்தர் சொல்ற சரி என்னை விடு நான் போறேன், நீ ஒத்துக்க மாட்டேங்கிற. இப்ப யாக்கோபு ஒத்துக்கிறான், நான் யாக்கோபு. அவர் வழிக்கு வரான்.
அவர் வழிக்கு வரும்போதுதான் கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு பேசுகிறார். யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உருவாக்கினவர், நான் உன் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன். என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் உன்னை வெறுத்து விடவில்லை. இசைந்து எபிரேயர் 10:38 சொல்லப்பட்டிருக்கிறது, யார் பின்வாங்கி போகிறார்களோ அவர்கள் மேல் அவருடைய ஆத்துமா பிரியமாயிராதாம். பின் வாங்கிட்டோம்னா இல்ல, ஏன் நான் நினைச்சது வேற, அவர் என் வாழ்க்கையில வச்சிருக்கிற பிளான் வேற, நான் அப்படியே பேக் வரேன்னா என் மேல அவருடைய ஆத்துமா பிரியமாயிராது. இந்த யோனத்தான் மேல தாவீது இன்னும் பிரிய வைக்க காரணம், தாவீதோடு இசைந்திருக்கிறான். நமக்கு தெரியும், யோனத்தான் மரித்த பிறகும் தாவீது யோனத்தான நினைச்சிட்டே இருக்கிறான். அவர் நினைவில் நான் எப்பொழுதும் இருப்பேனானா, இங்கே வாழும் காலம் வரை என்னை இங்கே வாழ வைப்பார், அதன் பிறகு நித்தியத்திலே அவரோடு கூட நித்திய காலமாய் வாழ வைப்பார். அவர் நினைவில் நான் இருக்கணும், எப்பவுமே இருக்கணும். யோனத்தான்ல மரித்ததுக்கு அப்புறம் நான் யோனத்தான் நிமித்தம், யோனத்தான் தான் மனசுல, தாவீது மனசுல. ஏன் யோனத்தான் நினைக்கிறீங்க? எத்தனை பேர் உங்களுக்கு உதவும்படி, உங்க கூடவே 600 பேர் இருக்கிறாங்கல்ல, அந்த ஒரு ஆள் பேரை சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, யோனத்தான் 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 யோனத்தான். ஆமென். ஒரு தாவீது அவனோடு இசைந்திருக்கிறவனை அவன் மரித்த பிறகும் நினைத்து கொண்டிருப்பான் என்றால், தாவீதை உயர்த்தினவர், தாவீதை ஆசீர்வதித்தவர், என்றென்றும் இருக்கிறவர், தாவீதுக்குள்ள இந்த நன்மையை கொடுத்தவர். நினைச்சு 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 அவர் நினைவில் நீங்கா இடம் பிடியுங்கள், பரலோகத்தில் நிச்சயம் உங்களுக்கு இடம் உண்டு. நினைவில் இருக்கிறோமோ இல்லையோ, கையில கால விழுந்தாவது பரலோகத்தில் ஒரு ஓரத்திலேயாவது, அப்படி சிலர் உண்டு. எப்படியாவது பரலோகத்தில் ஏதாவது ஒரு ஓரத்திலேயாவது நினைவில் நீங்கா இடம் பிடிக்கிறவர்களுக்கு பரலோகத்தில் நிச்சயமாய் இடம் உண்டு. ஏனென்றால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்னா, அங்கே ஒரு கூட்டத்தாரை பார்த்து குறித்து சொல்லுகிறார், நான் அறிக்கை இடுவேன்கிறார். அவங்க பேரை நான் அறிக்கை இடுவேன். இங்கே என் நாமத்தை யார் மறுதலிக்கிறார்களோ அங்கே நான் அவர்களை, கர்த்தர் அங்க மறுதலிச்சார்னாலே அர்த்தம் என்னன்னா, உனக்கு அங்க இடம் இல்லை. கர்த்தர் அங்க என் பேரை சொல்லிட்டார்னாலே அர்த்தம் என்னன்னா, நான் அங்க போறதை யாருக்கும் தடுக்க. வாசல்ல போய் நிக்கிறேன், தூதர்கள் நிக்கிறாங்க, யாரு என்னன்னு கேட்கும் போதே இங்க நமக்கு ஆட்டங்காட ஆரம்பிச்சிடும். உடனே சிங்காசனத்துல சத்தம் வருது, என் பிள்ளை தான் விடு. அதுக்கப்புறம் என்கிட்ட ஏதாவது டீட்டெயில் கேட்பாங்க. அப்புறம் தூதனுக்கு இப்படி பாய் சொல்லிட்டு யோனத்தான் நிமித்தம் நான் தயவு காட்ட. யோனத்தான தாவீது நினைச்சாலே தாவீதுக்கு எதை தான் காட்டணும்னு தோணுது? யோனத்தான நினைச்சாலே தாவீதுக்கு எதை காட்டணும்னு தோணுது? அந்த அளவுக்கு நேசம். நீ தேவனோடு பழகி சமாதானமா இருந்தேன்னா, உங்களை நினைச்சாலும் உங்க பிள்ளைகளுக்கு அவருக்கு தயவை தவிர வேற எதையுமே காண்பிக்க தோணாது. தயவு தயவு தயவு. ஆமே, நம்மளை நினைக்கும் போது நம்ம சந்ததிக்கு அவர் தயவு காட்டணும். தாவீது நிமித்தம் வந்த, தாவீதுக்கு அடுத்த தலைமுறைகள்லாம் செய்த காரியத்தை பார்த்தா ஆகான்லாம் பரவாயில்ல, ஆனா அடிக்கலான்னு ஓங்குவாரு. தாவீது நிமித்தம் இந்த நகரத்தை இரட்சிக்கும்படி என் தாசனாகிய தாவீது நிமித்தம். தாவீதை நினைச்சாலே அவருக்கு தயவு தான் காட்டணும். தயவு, கிருபை, கிருபை. இந்த யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதோடு இசைந்து இருந்ததுனால, இந்த யோனத்தானை நினைக்கும் போதெல்லாம் யோனத்தானுக்கு குடும்பத்துக்கு மேல, ஆனா உண்மையிலே சவுல் நிமித்தம் அந்த குடும்பம் மொத்தத்தையும் தாவீது என்ன செஞ்சிருக்கணும்? ஆனா ஒரு யோனத்தான் பாராட்டின நேசம் அந்த குடும்பத்துக்கு மேல தயவு. என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம் இவங்களுக்கு?
எந்த பிரமாணத்தை விடவும் மேலானது தேவ தயவு. மூன்றாவதாக நீங்க பாத்தீங்கன்னா 18வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். இந்த உடன்படிக்கை தான் சமாதானம். என்னால உனக்கு பிரச்சனை இல்லை, உன்னால உடன்படிக்கை. உடன்படிக்கை யார் யார் செய்கிறார்களோ அவர்கள் தான் நிலைநிறுத்தப்படுகிறார்கள். சவுல் குடும்பத்தில் யோனத்தான் மட்டும் கிடையாது, எத்தனையோ பேர் உண்டு. ஆனால் யோனத்தானின் குடும்பம் நிலைநிறுத்தப்படுகிறது. தாவீதின் சமூகத்தில் கொண்டு வரப்படுகிறான் மேவிபோசேத். அவனுக்கு இழந்த எல்லாம் திரும்ப கொடுக்கப்படுகிறது. தாவீதோடு கூட மேஜையிலே உட்கார்ந்து அப்பம் புசிக்கிற அளவுக்கு மேன்மை. காரணம் உடன்படிக்கை. எசேக்கியேல் 37வது அதிகாரம் 26வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அவர்களோடு உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். அந்த வசனத்தை வாசிங்க. நான் அவர்களுடைய சமாதான உடன்படிக்கை செய்வேன். சமாதான உடன்படிக்கை செய்வேன். அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாயிருக்கும். அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாயிருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். நிலை உடன்படிக்கையை தேவன் செய்கிறார்னால அவர் மனசுல அடுத்து என்ன இருக்கணும்னா நிலைநிறுத்தணும். இவங்களை நிலைநிறுத்தணும். தாவீது அதை தான் செய்கிறார். யோனத்தான் யாரும் இல்ல, இந்த எருசலேமுக்குள்ளேயே சவுலின் வாசனையே இல்ல. அப்பாடா, அப்படி இல்ல. யோனத்தான் ஏன்னா உடன்படிக்கை தேவனோடு நல் மனசாட்சி உடன்படிக்கை. ஆண்டவரே, ஹல்லேலூயா. நான் விரோதியா இருந்தேன், இனி நான் உமக்கு விரோதமா எதுவும் செய்ய மாட்டேன். உடன்படிக்கை. என்னால உங்களுக்கு இனி எந்த வேதனையோ, எந்த வருத்தமோ, எந்த நெருக்கமோ வராது. நான் ப்ராமிஸ் பண்றேன், நான் உடன்படிக்கை பண்றேன். நீங்க யோனத்தான் பாத்தீங்கன்னா தெரியும், தாவீது கூட இருக்கும்போது மாத்திரமல்ல நேசத்தை வெளிப்படுத்தினது. தாவீது இல்லாம அரண்மனையில் யோனத்தான் இருக்கும்போது நேசத்தை வெளிப்படுத்தினான். அந்த உடன்படிக்கைக்கு உண்மையா இருந்தான். கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கும்போது மட்டும் இல்ல, அங்க எங்க இருந்தாலும் நான் அவரோட உடன்படிக்கை பண்ணவன். இது பின்னாட்களிலே எவ்வளவு பெரிய நன்மையா மாறும் தெரியுமா? பின்னாட்களில் எவ்வளவு பெரிய நன்மையா மாறும். மேவிபோசேத் இன்னைக்கு அரண்மனையில் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான், ராஜ மேஜையில் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். மேவிபோசேத்தே, நீ எப்படி என்ன மேவிபோசேத் செஞ்சேன்னு கேட்டா, செய்யணும்னு நினைச்சாலும் முடியாது, என் 2 காலம் அவுட். அப்ப இங்க என்ன நடந்துச்சு? எங்க அப்பா அன்னைக்கு ஒரு கை பிடிச்சிட்டாரு. நாளைக்கு நம்முடைய தலைமுறை இப்படி கொண்டாடணும். எங்க அப்பாவை நினைச்சு எங்களுக்கு அவ்வளவு தயை பரலோகம் பாராட்டுது. எங்க அப்பா எங்களுக்கு இவ்வளவு சொத்து சேர்த்து வச்சார், அதெல்லாம் நன்மை. ஆனா அதை விட பிள்ளைங்க சொல்லணும், எங்க அப்பா பரலோகத்துல அப்படி பொக்கிஷத்தை சேர்த்து வச்சுட்டாங்க. நம்மளை நினைச்சாலே தயவு பாராட்டணும். யோனத்தான் நிமித்தம் தயவு பாராட்ட ரீசன் என்னன்னா, அப்படி கடைசி வர 1 சாமுவேல் 20:17 வாசிங்க. யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான். இந்த நேசம் தான் உடன்படிக்கையை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தும். அதன் அர்த்தம் என்னவென்றால், அவன் உடன்படிக்கையை மறக்கவே இல்லை. அன்னைக்கு செஞ்சிட்டான், பின்னும் ஆணையிட்டான். உடன்படிக்கையை மறக்கல. நேசம் உடன்படிக்கையை மறக்க விடாது. நான் அவருக்கு கமிட் ஆயிருக்கிறேன், நான் அவருடையவன். சாலமோன் ராஜா சுனேமியாளை தன்னுடைய அரண்மனைக்கு இழுத்துட்டு போறார், கூட்டிட்டு போறார்.
அந்த அரண்மனைக்கு போக எனக்கு வாய்ப்பு கிடைக்காதான்னு எருசலேம் கன்னிகைகள்லாம் காத்துட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு விசேஷமான அரண்மனை. ராஜாவோ ஞானத்திலும் ஐஸ்வர்யத்திலும் அழகிலும் சிறந்தவன். இப்போ இந்த ராஜா இந்த சூனேமியாலே வாமா வந்து பாருமான்னு சொல்லிட்டு அரண்மனைக்குள்ள, எத்தனை விசேஷமாய் அலங்கரிக்கப்பட்ட அரண்மனை. ஆனா அந்த அரண்மனைக்குள்ள என்றாகும் போது சூனேமியால் சொல்லுகிறார், உன்னத பாட்டு 1வது அதிகாரம் 3வது வசனம். உன்னத பாட்டு 1வது அதிகாரம் 3வது வசனம். உமது பரிமள தைலங்கள் இன்பமாக, அடுத்த வசனத்தை வாசிங்க. என்னை இழுத்துக்கொள்ளும், என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை, ராஜா அரண்மனைக்குள்ள இவளை அழைச்சிட்டு போகும்போது இவளுடைய உள்ளம் நேசர்ட்ட கதறுது. என்ன கதறுதுன்னா, விட்டுறாதீங்க, 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 என்னை இழுத்துருங்க, என்னை இழுத்துருங்க. மனசு வேற எதுலயும் போக விடல. ஏன்னா நேசரோடு பண்ணின உடன்படிக்கை. என்னை இழுத்துக்கொள்ளும், நாங்கள் உமக்கு பின்னே ஓடி வருவோம், நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து. ராஜா இவளை மகிழ்விக்க நிறைய காட்டி கொடுக்கிறார். இங்க பார் தூண்களை பார், இங்க பார் அரண்மனை அலங்கரிக்கப்பட்டதை பார், இங்கே பார் ஆமே ராஜாவின் மெத்தையை பார், ராஜா வைத்திருக்கிற அலங்கார பொருட்களை பார், ராஜ போஜனத்தை பார். உலகத்தார்லாம் இதை பார்த்து மகிழும் போது இவள் சொல்லுகிறார், எனக்கு மகிழ்ச்சி என்னோடு உடன்படிக்கை செய்த என் நேசர். உள்ள ஒவ்வொரு ஸ்டெப் போகும்போது அவ சொல்ற, என்னை இழுத்துக்கொள்ளும், என்னை இழுத்துக்கொள்ளும், என்னை இழுத்துக்கொள்ளும். இவன் மேலதான் அவருடைய நேசக்கொடி பறக்கும். நேசக்கொடி பறக்குதுன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? இவள் அனாதை கிடையாது, இவள் யாரும் மற்றவள் கிடையாது, இந்த நிலம் புறம்போக்கு கிடையாது, இதுக்கு ஒரு ஓனர் உண்டு. ஒரு நாளில் வருவார், வனாந்திரத்திலிருந்து தன் நேசர் மேல் சாய்ந்து கொண்டு வருகிற நாம் அவரோடு உடன்படிக்கை செய்தவர்கள். நம்ம இந்த உலகம் பல காரியத்துக்கு நம்மை இழுக்கும்படியான வாசல்களை திறக்கும் போது நம்முடைய இருதயத்தில் எழும்ப வேண்டிய ஜெபம் என்ன தெரியுமா? என்னை இழுத்து கொள்ளும், ஓடி வந்திடுவே, என்னை இழுத்து கொள்ளும், என்னை இழுத்துருங்க. அதனாலதான் எருசலேம் கன்னிகைகள் எல்லாம் கேட்கிறாங்க, எருசலேம் குமாரத்திகள் கேட்கிறாங்க, ஆனா உன் நேசர் அப்படி என்னப்பா விசேஷமானவர்? எங்களுக்கு தெரிந்த சாலமோன், அவரை தவிர வேற யாரும் இல்ல, உன்னேசர் அப்படி என்னப்பா விசேஷமானவர்? அப்பதான் அவ சொல்ற, தலை தங்கமய மாணவர், தலைமயிர் சுருள் சுருளானவர், வெண்மையும் சிவப்புமானவர், விண்ணராஜலிவர், நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கும், நான் என் நேசருடையவள், ஆமென், க்ளோரி என் பிரியமே என்றுபவதி என்று அழைத்திடுவார். உண்மையா? ஆமென். நம்ம ஆண்டவரோடு கமிட்டா இருக்கிறோம்ல. ஆண்டவரே ஐ லவ் யூ பா, உண்மையே நேசிப்பேன்னு அந்த பாட்டை எத்தனை தடவை பாடியிருப்போம், அன்பு கூறுவேன்னு எத்தனை தடவை சொல்லியிருப்போம். யோனத்தான் உண்மையா இருந்தான், நேசித்தான், நேசித்தான், மிகவும் நேசித்தான், மிகவும் நேசித்தபடினாலே இன்னும் ஆணையிட்டான். மீண்டும் 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 நான் ப்ராமிஸ் பண்றேன், நான் ப்ராமிஸ் பண்றேன். நீ தான் அன்னைக்கு உடன் பண்ணிட்ட இல்லை, இருந்தாலும் இருந்தாலும் இந்த நேசம் உங்களை அந்த உடன்படிக்கையை பற்றி கொள்ள வைக்கும். 4வதாக 18:4, 1 சாமுவேல் 18:4. யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். தன்னுடையதை தான் நேசித்த தாவீதுக்கு கொடுக்கிறான்.
தேவனோடு பழக உன்னுடையதை அவருடையதாக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெனசரேத் கடற்கரை அருகே வந்தபோது திரளான ஜனங்கள் வசனத்தை கேட்கும்படி அவரை சூழ்ந்து நிற்கிறார்கள். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். அதில் ஒன்று சீமோனுடையதாயிருந்தது. இயேசு பக்கத்துல போறார். 2வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 5:2. அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலைத்துக் கொண்டிருந்தார். 3வது வசனம். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து. ஏன் அவனை கேட்டுட்டு உட்கார்றாருன்னா அது யாருக்கு படகு? சீமோனுடையது. அப்ப இன்னொரு ஆளுக்கு இதை நம்ம யூஸ் பண்றோம்னா அவங்க கிட்ட நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். அவங்க ஓகே சொன்னா கேட்டுக்கொண்டு உட்கார்றாரு. இப்ப பேதுரு இடம் கொடுக்கிறான். சரி கேட்குறீங்க, கொஞ்சம் உட்காருங்க. பேதுரு அப்படி கொடுக்கல. அந்த படகை அவருடையதாக்குறான். அது அடையாளம் தான். அதன் பிறகு அந்த படகுலிருந்து அதிகமாக கேட்ட சத்தம் யாருக்கு சத்தம்னா இயேசுவின் சத்தம். என் வீட்டில் நான் அதிகம் பேசுவேன். என் வீட்டில் நான் அதிகம் பேசுகிறேன். நான் எவ்வளோ சத்தம் போடுறேனோ அதே போல் நான் இன்னொரு இடத்துல போய் சத்தம் போடணும்னா என் வீட்டில் எனக்கு இருக்கிற அதே உரிமை அந்த வீட்டில் எனக்கு இருக்கணும். இல்லைன்னா நான் கெஸ்ட்டு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், போகலாம், அவ்வளோதான். யார் வீட்டில் வந்து யார் பேசிகிட்டு இருக்கிற? இடம் கேட்ட, கொடுத்தேன், உக்காந்த, போயிட்டே இருக்கணும். இங்கே வந்து என்னுடையதை நான் அவருடையதா மாற்றணும். படகுல கேட்கிறார், உட்கார்றார். இப்போ அவர் போதகம் பண்ண ஆரம்பிக்கிறார். பேதுரு சைலண்ட் ஆயிட்டார். இப்போ அவர் கண்ட்ரோல் எடுக்கிறார். பேதுரு ஆழத்தை கூட்டிட்டு போ. யார் போட்ல வந்து யார் பேசுறது? இல்லை, பேதுரு ஆழத்தை கூட்டிட்டு போறோம். வலைய போடு. ஆண்டவரே, நைட்டெல்லாம் பிரயாசப்பட்டோம். இந்த படகுல முதல்ல வந்து யார் ரிக்வெஸ்ட் பண்றா? பேதுரு. இப்போ யார் ரிக்வெஸ்ட் பண்றா? முதல்ல இயேசு வந்து கேட்டுக்கொண்டார். இப்போ யார் கேட்டுக்கொள்றா? பேதுரு. என் வீட்டில் வந்து ஆண்டவரே நீங்க தான் ஓனர்ப்பா, என்னுடையதா நான் உம்முடையதா ஆக்கிட்டேன்னா இந்த படகு நிரம்பிடும். என்னுடையதை அவருடையதை மாற்றிட்டா இந்த படகு நிரம்பிடும். ஆபிரகாம் தன்னுடைய ஏகசுதனை அவருடைய குமாரனாய் ஒப்பு கொடுத்ததுனால அவனுக்கு மேல ஒரு கீறல் கூட விழாதபடிக்கு பரலோக சத்தம் வந்தது. பரலோகத்தில் இந்த ஆட்டுக்குட்டியானவரை இறங்கி வந்தார். உன்னுடையதை அவருடையதாக்கு, உன்னுடையதை அவருடையதாக்கு. நீ உன்னுடையதை வச்சிட்டு இருக்கிறது வரைக்கும் இந்த படகு வெறுமைதான். யோனத்தான் தனக்குரியதை தாவீது கொடுக்கிறான். நான் எனக்குரியதை எல்லாம் கொடுத்தாலும் அவர் எனக்கு தந்ததுக்கு ஈடாகுமோ? அன்னாள் அவளுக்கு குழந்தை இல்லை. தேவசமயத்தில் போய் இருக்கும்போது தான் தெரியுது இந்த பட்டணத்தில் அவருடைய வாயா இருந்து செயல்படுறதுக்கு யாரும் இல்லை. அவர் சந்நிதியில் நின்று வார்த்தை கேட்டு கொடுக்க யாரும் இல்லை. மொத்தத்தில் ஆண்டவர் எனக்கும் குழந்தை இல்லை, உமக்கும் குழந்தை இல்லை. நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தா அதை நான் உமக்கு தரேன். அவ்வளவுதான். அதன் பிறகு அன்னாளை கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிக்கிறார். அந்த குழந்தை கர்த்தருடைய வாயாய் அறியப்பட்டார். உன்னுடையதை அவருடையதாக்கு, உன் வீடு அவர் வீடாக்கு, உன் இருதயத்தை உன் வாழ்க்கை அவருடையதாக்கு. இது எதின் அடையாளம் என்றால் நேசத்தின் அடையாளம். எவரோடு பழகு. கப்பன் நகுமுல ஒரு வீட்டில் இயேசு உட்கார்ந்து இருக்கிறார். ஆமென். 4 வாலிபர்கள் ஒரு திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வராங்க. வீட்டுக்குள்ள போக இடம் இல்லை. நேர அந்த வீட்டுக்கு மேல ஏறி கூரையை பிரிச்சு இயேசு மட்டும் அங்க இல்லாம இருந்திருந்தா கீழே இருந்து எங்க இருந்து கல்லு எல்லாம் வந்திருக்கோன்னு தெரியாது. உள்ள இயேசு இருக்கிறார். ஆமா. சிலர் சொல்றாங்க அது பேதுருவனுடைய வீடுன்னு சொல்றாங்க. கொடுக்கப்படவில்லை. கப்பர்நகூம்ல ஒரு வீடு. சரி, பேதுரு வீடுன்னு வைங்களேன். பேதுரு போட்டை கொடுக்கிறார், வீட்டை கொடுக்கிறார், தண்ணியை கொடுக்கிறார், எல்லாத்தையும் அவருடையதாக்குறார்.
வீட்டு ஓனர் வீட்டுக்குள்ள இருந்துட்டு கூரையை பிரிக்கும் போது இப்படி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவர் அடுத்து யாரை பார்த்துருப்பாரு நினைக்கிறீங்க? இயேசு என்ன ரியாக்ட் பண்றாரு? இயேசு பேசாம இருக்கிறார். இவரும் இவர் ஏதாவது எழும்பி கீழேந்து கம்பால குத்துவார்னு பார்த்தா, நாம் அவருடைய ஆலயம், நம்மை அவருக்கு கொடுத்துட்டோம். சிலர் நம்மோடு பேசும்போது ஆவியானவர் உள்ள இருந்து ஏதோ அந்நிய பாஷை பேசுவார்னு பார்த்தா அவரு அமைதியா இருக்கிறார். நீங்க அமைதியாவே இருங்க, நான் பேசிக்கிறேன். ஆமேனா? அவர் நம்ம அமைதியாக்கி நாம பேசிட்டு இருக்கிறோம். சிலர் உங்க வாழ்க்கை நடைமுறையோடு வர்றதுனால நீங்க ஆமீன் சொல்லிட்டீங்க. நான் சிறுகணும், அவர் பெருகணும். என் வீட்டு கூரையை பிரிக்கிறாங்க, உள்ள இயேசு இருந்தா நான் அவருக்கு இடம் கொடுத்துட்டேன்னு அர்த்தம். நான் அவரை தான் பார்க்கணும். அவர் அமைதியா இருக்கிறார். எல்லாரும் ஏய் கூரையை பிரிக்கிறாங்க, நான் இப்ப சத்தம் போட்டு அவர் என்னை பிரிச்சிருவார். பேசாம நான் அவருக்கு கொடுத்துட்டேன். யோனத்தான் தன்னுடையதை தாவீதுக்கு கொடுத்தான். தாவீது தன் வீட்டிலே தன்னுடைய பந்தியிலே யோனத்தான் தலைமுறைக்கு இடத்தை கொடுத்தான். ஐந்தாவதாக, யோனத்தான் தாவீதுக்கு துரோகம் பண்ணவில்லை. ஒருவன் முத்தத்தினால் இயேசுவுக்கு துரோகம் பண்ணினான். யோனத்தான் துரோகம் பண்ணல. யோனத்தான் செய்த காரியங்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, நான் வேகமா சொல்லி ஜெபிக்கிறேன். 19வது அதிகாரம் 4-5 வசனங்கள் தாவீதை குறித்து நன்மையே பேசுகிறான். தீமை பேசவே இல்லை, நன்மையே பேசுறான். நான் அவரோடு பழகி சமாதானமா இருக்கணும். நான் என் ஆண்டவரை பத்தி தீமையா சொல்லவே கூடாது. நன்மையே பேசுறார். அடுத்து பாருங்க, 24 வாசிங்க. அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து, உமது மன விருப்பம் இன்னது என்று சொல்லும், அதின்படி உமக்கு செய்வேன். மன விருப்பத்தை கேட்டு செய்யறான். நம்ம எல்லாம் ஆண்டவர்கிட்ட எப்படி ஜெபம் பண்ணுவோம்? என் மன விருப்பத்தின்படி எனக்கு தந்தரளி. தாவீது எப்படி? உங்க மன விருப்பம் என்ன சொல்லுங்க, நான் அதை செய்யறேன். ஹல்லேலூயா. உமது மன விருப்பம் என்ன சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து சொன்னார், என் பிதாவுக்கு பிரியமானவைகளையே நான் எப்பொழுதும் செய்கிறேன். இருபது 30 நீங்க பாத்தீங்கன்னா, யோனத்தான அவ்வளவு தூஷணமான வார்த்தைகளை சவுல் சொல்லுகிறான். அவர் நிமித்தம் நிந்திக்கப்பட்டான். தாவீது நிமித்தம் நிந்திக்கப்பட்டான். 20:33 யோனத்தான் மேல ஈட்டி வருகிறது. இந்த ஈட்டி இதுக்கு முன்னாடி யாருக்கு மேல போச்சு? தாவீதின் மேல எறியப்பட்ட ஈட்டி தாவீதை நேசிக்கிறவர்கள் மேல எறியப்படும். உலகம் உங்களை பகைத்ததானால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னமே என்னை பகைத்தது. எஜமானையே தள்ளுவாங்கன்னா ஊழியக்காரங்களை விட்டு வைப்பாங்களா? ஒரு பழைய மலையாள பாடல் உண்டு. அதுல ஒரு வார்த்தை, நாதனு முள்முடி நல்கிய லோகமே நீ தரும் பேரு நீ கெந்தினாய். உலகம் எனக்கு பேர் புகழ் கொடுக்கும் போது பரிசுத்தவான்கள் எப்படி எழுதியிருக்கிறாங்க பாத்தீங்களா? என் நாதருக்கு, என் இயேசுவுக்கு, என் ஆண்டவருக்கு நீ முள்முடி கொடுத்துட்டு எனக்கு கிரீடம் தர வரியா? என் அப்பாவுக்கு முள்முடி கொடுத்த நீ எனக்கு தரக்கூடிய கிரீடம் எனக்கு என்னத்துக்கு? ஹல்லேலூயா. நம்ம சொந்த அப்பாவை அல்லது நம்ம நேசிக்கிற உறவை நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தங்க அடிச்சுட்டு நமக்கு
ஒரு சாக்லேட் தராங்கன்னா அந்த சாக்லேட்டை வாங்கி சாப்பிடுவோமாங்க? நம்ம கண்ணு முன்னாடி நம்ம சொந்த உறவை அரை நிர்வாணப்படுத்தி தாகத்துக்கு கதறும் போது கதற அடிச்சு அப்படி நம்ம கிட்ட இந்த லட்டு சாப்பிடு, என்ன இதை சாப்பிடு, இந்த பாவத்தை பண்ணு, ஆமே அதானங்க பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு என் மேல எந்த ஈட்டி வருகிறது? நான் நேசித்த தாவீதின் மேல வந்த ஈட்டி தானே. சந்தோஷம், சந்தோஷம். இதே சவல் யோனத்தானே, நீ தாவீதை நேசிக்காம இருந்திருந்த இந்த ஈட்டி உன் மேல வந்திருக்காது. எஸ், ஈட்டி வந்திருக்கிறாது. அதே நேரத்தில் எனக்கு கிடைக்க வேண்டிய தயவு கிடைச்சிருக்காது. கர்த்தருடைய பந்தியில என் தலைமுறை இருந்திருக்காது. என் மேல தாவீதின் மேல் எறியப்பட்ட ஈட்டி என்னை நோக்கி வருகிறது என்றால் அதற்காக ஸ்தோத்திரம். அவர் நிமித்தம் நான் நிந்திக்கப்பட்டால் அதற்காக ஸ்தோத்திரம். அவர் நிமித்தம் நான் பாடுபடுவேனால் அதற்காக ஸ்தோத்திரம். ஏன் ஸ்தோத்திரம்? பரலோகத்திலே பலன் நிறைவாயிருக்கிறது. ஆமென், ஆமென். நீங்க அவரோடு பழகி சமாதானமா இருங்க. தலைமுறைக்கு தயையும் கிருபையும் சம்பாதித்து வைங்க. நித்திய காலமாய் அவரோடு கூட பந்தையில இந்த நேச வைராக்கியம் நம்மை பற்றி பிடிக்கட்டும். இயேசுவை நேசரா பாருங்க. இயேசுவை நாம் ஆண்டவராய் பார்க்கிறோம், இரட்சகராய் பார்க்கிறோம், மீட்பராய் பார்க்கிறோம். பழக பழக நேசரா பாருங்க. அவர் நம்மை மணவாட்டியாய் பார்க்கிறார். அவர் நம்மை சிநேகிதர்களாய் பார்க்கிறார், சகோதரர்களாய். அவ்வளவு நெருக்கமான உறவுல வைத்து என்னையும் உங்களையும் கர்த்தர் பார்க்கிறார். நீங்க அவரோடு பழகி சமாதானமாயிருங்கள். அதனாலே உங்களுக்கு நன்மை வரும். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த நல்ல இருதயத்தை எனக்கு தாங்கப்பா, எனக்கு தாங்கப்பா, தாங்கப்பா. முடிந்தால் முழங்கார் படியிட்டு Glory. Hallelujah. ஆண்டவர்கிட்ட பேசுங்க பார்க்கலாம். யோனத்தான் தாவீது மேல இருக்கிற நேச கூடிச்சே தவிர குறையல. தாவீதோடு இருக்கும் போது மட்டும் காட்டல, தாவீது இல்லாத போதும் காண்பித்தான். சவுல் தாவீதை நேசித்த போது மட்டும் காட்டல, சவுல் தாவீதை வெறுத்த போதும் காண்பித்தான். எவ்வளவு நிந்தை, நேசத்தை குறைக்கல. தாவீது நிமித்தம் சவுல் தன்னை நிந்தித்தது யோனத்தானுக்கு வலிக்கல. ஆனா 1 சாமுவேல் 20:34 சொல்லப்பட்டிருக்கிறது, தன் தகப்பன் தாவீதை நிந்தித்து சொன்னது அவனுக்கு மரணவா இருந்துச்சு. யோனத்தானே, உன்னை எப்படியெல்லாம் சவுல் பேசுறான், உன்னை பார்த்து ரெண்டகமும் மாறுபாடு உள்ளவளின் மகனேண்டா. உங்க அம்மாவை பத்தி தப்பா பேசுறான், உன் பிறப்ப தப்பா பேசினான், எவ்வளவு உன்னை பத்தி பேசினான் சவுல். ஆனா அது உனக்கு வலிக்கலையா? அப்ப உனக்கு எது வலிச்சது? நான் நேசித்த தாவீதை பத்தி தப்பா பேசினது எனக்கு வலிக்குது. எனக்கு ஆண்டவரை பத்தி எத்தனையோ பேர் எப்படி எல்லாமோ தூஷிக்கிறாங்க, நம்ம கேட்டோம் கேட்காம. ஆனா நம்மளை பத்தி யாராவது சொன்னா வலிக்குது, வலிக்குது. கேட்டா சொல்லுவோம், நான் உயிரை போல ஆண்டவரை நேசிக்கிறேன், நான் ஆத்மாவை போல ஆண்டவரை நேசிக்கிறேன். அத்தனை நிந்தை அவமானங்களை அவர் சகித்து நமக்காய் நின்றதுக்கு காரணம் நம் மேல் வைத்த அவருடைய பிரியம் அவ்வளவு பெரியதா இருந்தது. இந்த பகல் வேளையில எத்தனை பேருக்குள்ள இந்த வார்த்தை போச்சுன்னு தெரியல. ஆண்டவரே, அப்பா, ஆண்டவரே, இந்த ஆத்மாவை போல உங்களை நேசிக்கிற அனுபவத்தை எனக்கு தாங்கப்பான்னு கேட்கிறவங்க ஒரு 2 நிமிஷம் அப்படியே கைகளை உயர்த்தி நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. டே பை டே எனக்கு அந்த நேச கூடணும் குறையக்கூடாது. நல்ல நேசிக்கணும்பா.
நாளைக்கு நான் மறைஞ்சாலும் என் நேசம் நிக்கணும் ஆண்டவரே. நான் உங்க மேல வச்சு அன்பு நிக்கணும். அப்படிப்பட்ட அந்த நேச வைராக்கியத்தை எனக்கு தாங்கப்பா, எனக்கு தாங்கப்பா, எனக்கு தாங்கப்பா. உங்க சமூகத்துல அன்னைக்கு யோனத்தான் தாவீதின் சமூகத்தில் நினைவு கூறப்பட்டது போல நான் எப்பொழுது நினைவு கூறப்பட அந்த நேசம் என்னில் பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவரே. உண்மையா உங்களை நான் நேசிக்கணும்ப்பா. யோனத்தான நினைச்சாலே தாவீது கிட்ட தய வந்தது போல என்ன நினைச்சாலே தய வரத்தக்கதாய் அந்த நேசம் என்னில் விளங்க பண்ணுவீராக. அந்த தயவு யோனத்தானின் பிள்ளையை பாதுகாத்து தேவ சமூகத்தில் கொண்டு வந்து வைத்தது போல எங்க தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்கதாய் ஆண்டவரே உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். நான் பின் திரும்பேனே, நான் பின் திரும்பேனே, உம்மையே நான் நேசிப்பேன். அர்ப்பணிப்போடு இந்த பாடலை பாடுவோமா? உம்மையே 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 நான் பின் திரும்பேனே. ரெண்டு கைகளை உயர்த்தி தீர்மானத்தோடு உம் சந்நிதியில் முழங்காலில் ஏசப்பா ஓ என்ன துன்பமே நான் பின் திரும்பேனே, உம் சந்நிதியில் நேசிக்கிற இருதயம் கிறிஸ்துவின் அன்பு ஒவ்வொருவரை நெருக்கி நெருக்கி ஏவுவதாக. நான் பின் திரும்பேனே. நீங்க மட்டும் சொல்லுங்க, உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே. உண்மையா சொல்ல முடிகிறதா? உண்மையா சொல்ல முடிகிறதா? நான் பின் திரும்பேனே. ரெண்டு கைகளை உயர்த்தியும் பாதத்தில் அமர்ந்து ஆராதிப்பேன். அவேணும் வசனம் எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. உம் பாதத்தில் ஆமென். எந்த புயல் ஜீசஸ் அசைக்கப்படுவதில். ஆண்டோட பேசுங்க, உடைய கைகளை விரித்து உயர்த்தி ஆண்டவரை நேசிக்கிற இருதயத்தினால் உண்மையா நேசிக்கணும். கடமைக்காக மனிதர் பார்க்க வேண்டாம் ஆண்டவரே. உங்க அன்பு என்ன ஆண்டவர் என்னை கவர்ந்தது போல நான் வெளிப்படுத்துகிற அன்பு உம்மை கவரட்டும் ஆண்டவர். நீ என்னை கவர்ந்து கொண்டா என்று சொல்லுகிற உடைய சத்தம் என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றுமில்லை. நேசம் பொங்க பொங்க அவர் பார்வையில நம்ம பழுது எதுவுமே தெரியாது. பூரண ரூபவதி ஆண்டவரை உண்மையா நேசிக்கணும்.
ஏதோ ஒண்ணு வாங்குறதுக்கோ ஏதோ ஒண்ணு நடக்கிறதுக்கோ உங்களை நான் தேடுறதா இருக்கக்கூடாது. எனக்கு நீங்க தான், எனக்கு நீங்க தான், எனக்கு நீங்க தான், எனக்கு நீங்க தான். ஆண்டவரே, அந்த பழகுகிற இருதயத்தை அனுபவத்தை எனக்கு தாங்க. இரவு பகல் அவங்க சந்நிதியில் இருக்கிற அனுபவத்தை தாங்க. முகமுகமா பேசுகிற அனுபவத்தை தாங்க. சாயலை காண்கிற அனுபவத்தை தாங்க. Love you Jesus. Jesus. அப்பா, வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வச்சு சொல்லுங்க, எனக்கு நன்மையே உங்க கூட உள்ள பழக்கம் தான். எனக்கு நன்மையே, என் எதிர்காலமே உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஆண்டவரே. மோடு இருக்கிற பழக்கம். எஸ் லார்ட். நீர் தந்த இந்த, இது நீங்க தந்ததல்லவா, உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பேன். ஏன் இந்த அன்பு, ஏன் இந்த உம்மை நன்றியுடன் கைகளை உயர்த்தி, அப்பா ஏசையா 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 ஏசையா. எத்தனை கிருபைகள், எத்தனை கிருபைகள் என் மீது வைத்தீர், எவ்வளவா என் மேல் பொறுமை கொண்டீர். எத்தனை என் மீது வைத்தீர் ஆண்டவரே. எவ்வளவு பொறுமையா இருந்தீங்க. என் பிள்ளை வந்து பழகுவாண்டு. ஆமென். பொறுமை கொண்டி நன்றிகள் சொல்லிட வார்த்தையே இல்லை. உந்தனின் அன்பிற்கு அளவே இல்லை. நன்றிகள் சொல்லிட கைகளை உயர்த்தி தலைகளை தாழ்த்தி சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தே. கரமெந்தன் சிரம் வைத்து ஆசீர்வதியோ. சிரம் தாழ்த்தி பணிந்திட யோனத்தானே, நீங்க தாவீதை இவ்வளவு நேசிக்க காரணம் என்ன? இன்னைக்கு நான் உயிரோடு இருக்க காரணம் அவர் வந்தது, அவர் யுத்தம் செய்தது, அவர் ஜெயித்தது. நீ இயேசுவை நேசிக்க காரணம் என்ன? அவர் வந்தது, அவர் எனக்காய் சிலுவையிலே வெற்றி சிறந்தது, என்னை மீட்டது. நீர் தந்த இந்த வாழ்வு உமை என்னாலும் ஏன் இந்த அன்பு என் மீது, ஏன் இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன். கடைசியா ரெண்டு கைகளை உயர்த்தி ஏசையா 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 ஏசையா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஜீசஸ் ஜீசஸ். இந்த நேசம், அந்த தெய்வீக உறவு பலப்படட்டும், வளரட்டும், கிருபை தாகட்டும். நல்ல தகப்பன இரக்கமுள்ள பிதாவே, கிருபையாய் உங்க சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்த தயவுக்காய் நன்றி. எங்களோடு பேசினேன், மோடு பழகி சமாதானமாயிருக்கு. அதனாலதான் நன்மைப்பா. உயிர் மட்டும் இருந்துச்சு யோபுக்கு, ஆனா உங்க கூட இருக்கிற பழக்கம் அவனுடைய முன்னிலைமையை பார்க்கலாம், அவனுடைய பின்னிலைமை ஆசீர்வதித்தது. இழந்த அனைத்தும்
ரெண்டத்தனையாய் கிடைக்க கிருபை செய்ததே ஆண்டவரே. உங்க கூட இருக்கிற பழக்கம் தான் எங்க எதிர்காலம், எங்க வாழ்க்கை, எங்க நித்தியம். மோடு பழகி சமாதானமா இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்தரலாம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கிருபை சூழ்ந்து கொள்வதாக சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வரும். ஆன்லைன் மூலமாய் மற்ற தொலைக்காட்சிகள் மூலமாய் இதில் இணைந்திருக்கிறவர்களாக ஸ்தோத்திரம். அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாரும் உங்க கூட பழகட்டும்பா, பழகட்டும். அந்த தெய்வீக அன்பு, அந்த மாயில்லாத அன்பு, அந்த எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அன்பு, அதை அறிந்து அந்த அறிவு கட்டாத அன்பின் ஆழம் நீளம் அகலம் உயரம் அது இன்னதென்று அறிய வல்லவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. மகிமை எல்லாம் ஒருவருக்கு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமா சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.